ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 2025 தமிழ் சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு தெரியும். ஓகே. அந்த சிலபஸ் ரீதியா நம்ம எப்படி படிக்கணும், அதாவது என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில நம்ம சிலபஸ் ரிலேட்டடா என்னென்ன டாபிக் இருக்கு, அது எல்லாத்தையுமே ஒன்ஸ் ஒரு டைம் படிக்கலாம். வாங்க பார்க்கலாம். சிலபஸ் ரிலேட்டடா இப்ப பார்க்கக்கூடிய மொத டாபிக் பார்த்தீங்கன்னா, இன்பத்தமிழ். அதாவது பாரதிதாசன் வந்து நம்மளுடைய சிலபஸ்ல இருக்கிறாரு. ஓகே. அதனால அவருடைய பாடத்துல இருந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் மட்டும் பார்க்கலாம். ஓகே. சொல்லும் பொருளும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்க பார்க்கலாம். நிரம்பித்த அப்படின்னா உருவாக்கிய, விளைவு அப்படின்னா வளர்ச்சி, சமூகம் அப்படின்னா மக்களுக்குள்ள, அசதி அப்படின்னா சோர்வு. இது ஏன் பார்க்க போறோம்னா, தாசன் நம்ம சிலபஸ்ல இருக்கிறதுனால, அதாவது இது கோடிட்ட இடங்கள்ல கேட்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது தமிழுக்கு டேஷ் என்று பெயர் அப்படின்னு சொல்லி கோடிட்ட இடங்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால, அத ஒரு டைம் படிச்சுக்கலாம். ஓகே. தமிழுக்கு அமுதென்று பெயர் இன்பம் தரும். அந்த தமிழெங்கள் உயிருக்கு இணையானது. தமிழுக்கு நிலவு என்று பெயர் தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. தமிழுக்கு மனமென்று பெயர். அது எங்கள் வாழ்விற்காகவே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். தமிழெங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நல்ல புகழ்மிகுந்த புலவருக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். தமிழ் எங்கள் உயர்வுக்கு எல்லையாகிய வானம் போன்றது. தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. தமிழ் எங்கள் கவிதைக்கின் வைரத்தின் உறுதிமிக்க வாள். ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த பாரதிதாசனுடைய குறிப்புகள் கொஞ்சம் பார்த்துக்கலாம். நூல் குறிப்பு பார்த்துக்கலாம். ஏன்னா, இவர் நம்ம சிலபஸ்ல இருக்கிறதுனால இவருடைய குறிப்புகளும் பார்த்துக்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் வந்து சுப்புரத்தினம். பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண், மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக் கவி என்றும் போற்றப்படுகிறார். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இவருடைய பாடல் பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் கவிதைகள் என்னும் நூலில் வந்து தமிழ் என்னும் தலைப்பில் கீழ் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அ அதாவது இந்த புக் பேக் 1 மார்க் கன்ஃபார்ம் எல்லாருமே பார்த்துக்கோங்க. ஏன்னா, இதில சேர்த்தெழுதுக, பிரித்தெழுதுக, கோடிட்ட இடங்கள் நிரப்புக, இதிலிருந்து ஏதாவது ஒண்ணு கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகே. வாங்க பார்க்கலாம். ஏற்றத்தாழ்வற்ற டேஸ் அமைய வேண்டும். சமூகம் நாள் முழுவதும் வேலை செய்து களைத்தவருக்கு டேஸாக இருக்கும் வசதியாக. நிலவு பிளஸ் என்று என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் நிலவென்று. தமிழ் பிளஸ் எங்கள் என்பதை சேர்த்தெழுத கிடைப்பது தமிழெங்கள். அ அமுதென்று என்னும் சொல்லை பிரித்தெழுதுவது அமுது பிளஸ் என்று. செம்பயிர் செம்மை பிளஸ் பயிர். அடுத்தது பார்த்தீங்கன்னா, பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க. விளைவுக்கு நீர், அறிவுக்கு தோல், இளமைக்கு பால், புலவருக்கு வேல். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, தமிழ் கும்மி. தமிழ் கும்மி இது நம்ம சிலபஸ்ல வர அதாவது பெருஞ்சித்திரனார் அவருடைய நூல் தான் தமிழ் கும்மி. இவர் நம்ம சிலபஸ்ல இருக்காரு. இங்க அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது சொல்லும் பொருளும் அப்டின்னா, ஆழிப்பெருக்கு, கடல்கோள், மேதினி அப்டின்னா உலகம், ஊழி அப்டின்னா நீண்டதொரு காலப்பகுதி, உள்ளப்புட்டு அப்டின்னா உள்ளத்தின் அறியாமை. அடுத்தது பார்க்கலாம். பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் வந்து மாணிக்கம். இவர் பாவலரேறு எனும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். கனிச்சாறு என்னும் கொய்யாக்கனி, பாவிய கொத்து, நூறாசிரியம் முதலான நூல்களையும் இயற்றியுள்ளார். தென்மொழி, தமிழ்ச்சிட்டு, தமிழீழம் ஆகிய இதழ்களையும் நடத்தினார். தனித்தமிழையும், தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் இவர். இப்பாடல் பார்த்தீங்கன்னா, கனிச்சாறு நூலிலே இடம்பெற்றதாக சொல்லுது. இந்நூல் பார்த்தீங்கன்னா, எதுனா 8 தொகுதிகளாக வெளிவந்ததாக சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, அடுத்தது தாய்மொழியில் படித்தால் டேஸ் அடையலாம், மேன்மை அடையலாம். தகவல் தொடர்பு முன்னேற்றத்தால் டேஸ் மேதினி. செந்தமிழ் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது என்னது? செம்மை பிளஸ் தமிழ். பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்தல் கிடைப்பது பொய் பிளஸ் அகற்றும். அடுத்தது பாட்டு பிளஸ் இருக்கும் அப்படின்னா பாட்டு இருக்கும். 8 பிளஸ் திசை அப்படின்னா 8 திசை. ஓகே. அடுத்தது பார்த்துக்கலாம். அடுத்தது வளர் தமிழ் அப்படின்னா இது ஏன் பார்க்குறோம் அப்படின்னா, இதில வந்து தமிழ்ல பத்தி தமிழுடைய தொன்மைகள் அப்படின்னு சொல்லி நெறைய விஷயம் கேட்டிருக்காங்க. அது இல்லாம பாரதியார் பத்தியும் கொஞ்சம் இருக்கு. பாரதியார் நம்ம சிலபஸ்ல குடுக்கலனாலும் கொஞ்சம் ஓரளவுட்டா பார்த்துக்கலாம். இது ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே. உலகில் 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. இது வந்து கோடிட்ட இடங்கள்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உலகில் டேஷுக்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. 6000க்கும் மேற்பட்ட மொழிகள் உள்ளன. அப்புறம் பார்த்தீங்கன்னா, ம் வேற பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்களேன், ஆ இதில பார்க்கக்கூடிய பிரித்தெழுத்து சேர்த்துக்கள் நம்ம ரொம்ப முக்கியம். அஃறிணை அல் பிளஸ் திணை அஃறிணை. பாகற்காய் அப்படின்னா, பாகு பிளஸ் அல் பிளஸ் காய் பாகற்காய். ஓகே. அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, மா என்னும் ஒரு சொல் அவை என்னென்ன பேர்ல குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மரம், விலங்கு, பெரிய, திருமகள், அழகு, அறிவு, அளவு, அழைத்தல், துகள், மேன்மை, வயல், வண்டு. ஓகே. அடுத்தது தாவர இலை பெயர்கள் அப்படின்னா, ஆல், அரசு, மா, பலா, வாழை இலை. அகத்தி, பசலை, முருங்கை கீரை. அருகு, கோரை, புல். நெல், வரகு, தாள், மல்லி, தழை. சப்பாத்தி, கள்ளி, தாழை, மடல். கரும்பு, நாணல், தோகை, பனை, தென்னை, ஓலை, கமுகு, பாக்கு, கூந்தல். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது தமிழ் எண்கள் என்ன பார்த்தீங்கன்னா, 1க்கு க, 2க்கு உ, 3க்கு ஞ, 4க்கு ச, 5க்கு ரு, 6க்கு ச, 7க்கு ஏ,
8 கா, 9 கு, 10 கா 0. ஓகே. அடுத்தது இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சும்மா ஒன்ஸ் ஒரு டைம் வேணா ரீட் பண்ணிக்கோங்க. மத்தபடி அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அடுத்தது தொன்மை என்னும் சொல்லின் பொருள் என்னது? பழமை. இடப்புறம் அப்படின்னா இடம் பிளஸ் புறம். சீரிழமை என்ன? சீர்மை பிளஸ் இளமை. ஓகே. அடுத்தது பார்த்துக்கலாம். சிறப்பு பிளஸ் அதிகாரம் அப்படின்னா சிலப்பதிகாரம். கணினி பிளஸ் தமிழ் அப்படின்னா கணினி தமிழ். தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கு காணோம் என்று பாடியவர் யாரு? பாரதியார். மாய் என்னும் சொல்லின் பொருள் விலங்கு. நாம் சிந்திக்கவும், சிந்தித்ததை வெளிப்படுத்தவும் உதவுவது என்னது? மொழி. தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல் தொல்காப்பியம். மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டுமெனில் அது டேஸ் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னா எண்கள் அடிப்படையில் அமைக்கப்பட வேண்டும். ஓகே. அடுத்தது பார்த்துக்கலாம். ஓகே. இந்த லெசன் வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். இது நமக்கு சிலபஸ்ல இல்ல. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதில நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, எழுத்து அப்படின்னா, எழுத்து நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. ஒலி வடிவமாக எழுதப்படுவதும், வரி வடிவமாக எழுதப்படுவதும் எழுத்து எனப்படுகிறது. ஓகே. அ உயிர் எழுத்துக்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தேவையில்ல. அடுத்தது மொத்தம் ஓகே. குறில் எழுத்துனா என்ன? நெடில் எழுத்துனா என்னன்னு பார்த்துக்கோங்க. குறில் எழுத்துக்கள் மொத்தம் 5 இருக்கு. நெடில் எழுத்துக்கள் 7 இருக்கு. பார்த்துக்கோங்க என்னென்னன்னு. ஓகே. குறில் எழுத்துக்கள் வந்து குறி ஒலிக்குமா, நெடில் எழுத்துக்கள் வந்து நீண்டு ஒலிக்கிறதாகவும் சொல்லப்படுகிறது. குறில் எழுத்துக்கான மாதிரி ஒரு மாதிரியாகவும், நெடில் எழுத்துக்கான மாதிரி 2 மாதிரியாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே. அவ்வளோதான். இதில வந்து நம்ம எதுவும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, மொழித்திறன். இதில பார்த்தீங்கன்னா, பத்தி படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்தது இந்த மேல இருக்க பத்திய படிச்சு பார்த்துக்கங்க. விரிவான கருத்தை சுருக்கி சொல்வதே பழமொழியின் சிறப்பு. சான்றாக சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி தரும் பொருளைக் காண்போம். சுத்தம் நோயற்ற வாழ்வைத் தரும். உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. உழைத்து தேடிய பொருளால் உணவு, உடை, இருப்பிடம் அதாவது உறைவிடம் ஆகியவற்றைப் பெறுகிறோம். இவை அனைத்திற்கும் சுத்தமே அடிப்படை. இவ்விருந்து கருத்து சிறு அடிக்குள் அடங்கியுள்ளது. பழமொழியின் சிறப்ப சுருங்கச் சொல்வது. நோயற்ற வாழ்வைத் தருவது சுத்தம். உடல் நலமே வாழ்வின் அடிப்படை. உழைத்துத் தேடிய பொருட்களால் நாம் பெறுவன எது? உணவு, உடை, உறைவிடம் ஆகியவற்றைப் பெற்றிருக்க வேண்டும். அடுத்தது ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா கலைச்சொற்கள் அறிவோம். அடுத்தது வலஞ்சொலி கிளாக்வைஸ். இணையம் அப்படின்னா இன்டர்நெட். தேடுபொறி அப்படின்னா சர்ச் என்ஜின். முகநூல் ஃபேஸ்புக். புலனம் வாட்ஸ்அப். இடஞ்சொலி அப்படின்னா ஆன்டி கிளாக்வைஸ். குரல் தேடல் அப்படின்னா வாய்ஸ் சர்ச். தொடுதிரை அப்படின்னா டச் ஸ்கிரீன். செயலி அப்படின்னா ஆப். மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். ஓகே அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் இயல் முடிந்தது. அடுத்தது செகண்ட் இயல். ஓகே. செகண்ட் இயல்ல நம்ம முக்கியமா பார்க்கக்கூடியதுன்னா சொல்லும் பொருளும். திங்கள் அப்படின்னா நிலவு, கொங்கு மகரந்தம், அலர் மலர்தல், திகிரி ஆணைச்சக்கரம், பொற்கொடு அப்படின்னா பொன்மயமான சிகரத்தில், மேரு இமயமலை, நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல், ஆழி கருணை. ஓகே. இதில முக்கியமானது பார்த்தீங்கன்னா, அடுத்தது ஆ கழுத்தில் சூடுவது என்னது? தார் அப்படின்னா மாலைன்னு அர்த்தம். ஓகே. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. ஓகே. வெண்குடை அப்படின்னு வெண்குடை வெண்குடை அப்படின்னா வெண்மை பிளஸ் குடை. அடுத்தது பொன்கோட்டு அப்படின்னா பொன் பிளஸ் கோட்டு அப்படின்னா பொற்கோட்டு அப்படின்னா பொன் பிளஸ் கோட்டு. அடுத்தது கொங்கு பிளஸ் அலர் அப்படின்னா கொங்கலர் கொங்கலர். கொங்கு பிளஸ் அலர் கொங்கலர். அடுத்து அவன் பிளஸ் அலிபோல் அவன் அலிபோல் அவன் பிளஸ் அலிபோல் அவன் அலிபோல். அடுத்தது காணி நிலம். அதாவது பாரதியார் அதாவது குடுத்துருக்காங்க. சும்மா ஒரு டைம் பார்த்துக்கோங்க லைட்டா. அடுத்து சொல்லும் பொருள்னா காணி அப்படின்னா நில அளவை குறிக்கும் சொல். மாடங்கள், மாளிகையின் அடுக்குகள், சித்தம் அப்படின்னா உள்ளம். அடுத்தது பார்த்துக்கலாம். கிணறு அப்படி என்பதன் குறிக்கும் சொல் என்னது? கேணி. கிணறு அப்படின்னா கேணி. அடுத்தது சித்தம் அப்படின்னா உள்ளம். ஓகே. அடுத்து மாடங்கள் அப்படின்னா அடுக்குகள். நன்மாடங்கள் அப்படின்னா நன்மாடங்கள் அப்படின்னா நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் நல் பிளஸ் மாடங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இது என்னன்னு பார்த்துக்கோங்க. நான் நன்மை பிளஸ் மாடங்கள் அப்படின்னு சொல்லி போடுறேன். ஓகே. நிலத்தினிடையே எனும் சொல்லை பிரித்துள்ள நிலத்து பிளஸ் இடையே. நிலத்தினிடையே நிலத்து பிளஸ் இடையே. ஓகே. முத்து பிளஸ் சுடர் அப்படின்னா முத்துச்சுடர் அப்படின்னு சொல்றாங்க. நிலா பிளஸ் ஒளி அப்படின்னா நிலா ஒளி. பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா, முத்துச்சுடர் போல நிலா ஒளி, தூய நிறத்தில் மாடங்கள், சித்தம் மகிழ்ந்திட அப்படின்னா தென்றல். ஓகே. அடுத்தது இது பார்த்தீங்கன்னா, இதில எதுவும் நமக்கு தேவைப்படுற மாரி இது இல்ல. ஓகே. அடுத்து நம்ம சிலபஸ் ரிலேட்டடா பார்க்கலாம். அடுத்தது இங்க இருக்கு பாருங்க. தட்பம், வெப்பம் அப்படின்னா தட்பம் பிளஸ் வெப்பம். தட்பவெப்பம் அப்படின்னா தட்பம் பிளஸ் வெப்பம். ஓகே. அடுத்து வேதி உரங்கள். வேதி பிளஸ் உரங்கள் அப்படின்னா வேதி உரங்கள், வேதி உரங்கள். ஓகே.
வா அ வழி பிளஸ் தடம் அப்படின்னா வழித்தடம், வழி பிளஸ் தடம், வழித்தடம். அடுத்து சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? துருவ பகுதி. ஓகே. அடுத்தது பார்க்கலாம். மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? ஆர்டிகாலா? பறவைகள் வலசை போவதைப் பற்றி பாடிய தமிழ் புலவர் சக்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் அப்படின்னா வலசை போதல் என்று பெயர். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலீம். பறவைகள் வலசை போக காரணங்கள் ஒன்று தட்பவெப்பநிலை, உணவு ஆகியவற்றுக்காக போயிருக்காக சொல்றாங்க. ஓகே. இது பார்த்தீங்கன்னா, நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. பாங்க மரங்களை வளர்ப்பது டேஸை காப்போம் அப்படின்னா, மரங்களை வளர்த்து இயற்கையை காப்போம். செயற்கை உரங்களை தவிர்த்து அ நிலவளம் காப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. தமிழகத்தில் வலசை பறவைகளின் அ வலசை வரும் பறவைகள் மிகுந்துள்ளது. தற்போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை குறைந்துள்ளது. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாவே பார்ப்போம். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம். வாங்க. இதில பார்த்தீங்கன்னா, நமக்கு சிலபஸ் ரிலேட்டடா எதுவும் இல்ல. அடுத்து மொழி ஆல்பம். வாங்க. இயல்பாக அதாவது பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை தருக அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே. இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள், அவற்றின் இயக்கம், அவை இயங்கும் இடம், இயங்கும் காலம் அனைத்தும் ஒன்றிணைந்தே இயற்கை என்கிறோம். பனிபடர்ந்த நீலமலைகள், பாடித் திரியும் பறவைகள், தன்னிச்சையாகச் சுற்றித் திரியும் விலங்குகள், சலசலக்கும் ஓடைகள், ஆர்ப்பரித்து வீழும் அருவிகள், நீந்தும் மீன்கள், அலைவீசும் அழகிய கடல், கண் சிமிட்டும் விண்மீன்கள், தங்க ஓடமாய்த் தவழ்ந்து வரும் வெண்ணிலா இவையெல்லாம் இயற்கை நமக்குத் தந்த கொடைகள். அடுத்தது இயற்கையின் அழகைக் கண்டு இன்புற்றால் மட்டும் போதாது. அந்த அழகை நாம் பாதுகாக்க வேண்டும். நமது தேவைக்காக ம ம மலைகள், காடுகள், விலங்குகள், பறவைகள் ஆகியவற்றை அழித்து வருகின்றோம். மேலும் நிலம், நீர், காற்று ஆகியவற்றை மாசுபடுத்தி வருகிறோம். அதனால் இயற்கை சமநிலை மாறி புவி வெப்பமயமாகிறது. புவி வெப்பமடைவதால் காப்பது நமது கடமை. இயற்கையை பாதுகாத்தல் மட்டுமே நாம் நம்மையும் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அடுத்து எதை இயற்கை என்கிறோம்? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கான அடுத்தது. இயல்பாகவே தோன்றி மறையும் பொருட்கள். அதாவது இயற்கை என்கிறோம் அப்படின்னா, எதனை இயற்கை என்கிறோம் அப்படின்னா, இயல்பாக தோன்றி மறையும் பொருட்கள தான் இயற்கை என்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு இந்த பக்திக்கு பொருத்தமான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை அழகு அப்படின்னு சொல்லி அதாவது இயற்கை பாதுகாத்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அடுத்தது தொடர்களை பிரித்து 2 தொடர்களாக எழுதுக அப்படின்னு இங்க கீழே குடுத்துருக்காங்க. பல நாள்களாக மழை பெய்யாததால் பயிர்கள் வாடின. அது 2 தொடர்களா எழுத சொல்றாங்க. பல நாட்களாக மழை பெய்யவில்லை. பயிர்கள் வாடின. இப்படிதான் எழுதணும். ஓகே. அடுத்தது பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுதுக. அப்டின்னா பரந்து விரிந்து இருந்ததால் கடலுக்கு கடலுக்கு பறவை என்று பெயர். ஓகே. இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை உரை ஆற்றினார். அடுத்தது மு முத்து தம் பணி காரணமாக ஊருக்கு சென்றார். ஓகே. கலைமகள் தன் வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். ஓகே. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல டைரக்ட்டாவே குடுத்துருக்காங்க. பார்த்து வச்சுக்கங்க. கேட்கறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஓகே. இரட்டை காப்பியங்களில் ஒன்று சிலப்பதிகாரம். அதாவது இரட்டை காப்பியங்கள்னா சிலப்பதிகாரம், மணிமேகலை. அது முதல் எழுத்துக்களின் எண்ணிக்கை வந்து 30. திங்கள் அப்படின்னா ஞாயிறு. ம். திங்கள் அப்படின்னா கதிரவன். சக்திமுத்த புலவரால் பாடப்பெற்ற பறவை வந்து நாராய் நாரை செங்கால் நாரை அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது பாரதியார் டேஸ் வேண்டும்னா காணி நிலம் வேண்டும் என்று பாடுகிறாரு. ஆயுத எழுத்தின் வேறு பெயர் தனிநிலை முப்பார் புள்ளி அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது. ஓகே. அடுத்தது பார்த்துக்கலாம். கலைச்சொற்கள் அறிவோம். அடுத்தது கான்ஸ்டன்ட் அப்படின்னா கண்டம். அ மெர்க் மெக்ரேஷன் அப்படின்னா வலசை. அ கிளைமேட் அப்படின்னா தட்பவெப்பநிலை. செகண்டரி அப்படின்னா புகலிடம். வெதர் அப்படின்னா வானிலை. கிரைனேட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா புவியீர்ப்பு புலம். அடுத்து திருக்குறள். திருக்குறள்ல நமக்கு முக்கியமான அதிகாரம் அத நம்ம குடுத்துருக்கிற அந்த 20 அதிகாரத்துல இருந்து ஒவ்வொன்னா குடுத்துருப்பாங்க. அத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. அன்புடைமை. அன்பிலார் எல்லாம் தமக்குரியார். அன்புடையார் என்பும் உயிர் பிறர்க்கு. அன்பு இல்லாதவர் எல்லா பொருளும் தமக்கே என்பார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடம்பும் பிறர்க்கு என்பார்கள். அடுத்தது அன்பின் வலியது உயிர்நிலை அஃதிலார்க்கு என்பதோல் போர்த்த உடம்பு. அடுத்து அன்பு இருப்பதுதான் உயிருள்ள உடல். அன்பு இல்லாதது வெறும் எலும்பும் தோலும் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஓகே. என்னன்னா நூல் குறிப்பு அப்படியே சும்மா லைட்டா பார்த்து வச்சுக்கோங்க. தேவைப்படும். ஓகே.
அடுத்தது மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஓகே. ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல் பேசுதல். ஓகே. அடுத்தது பொருத்தமான திருக்குறள் எது என கண்டறிந்து எழுதுக. 2016ஆம் ஆண்டு ரியோ நகரில் மாற்றுத்திறனாளிகள் ஒலிம்பிக் போட்டி நடைபெற்றது. அதில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த மாரியப்பன் தங்கவேல் கலந்து கொண்டார். உயரம் தாண்டுதல் போட்டியில் அவர் தங்கப் பதக்கம் பெற்றார். செய்தியாளர்கள் அவருடைய தாயிடம் நேர்காணல் செய்தனர். என் மகனின் வெற்றி எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. அதனை பெற்ற பொழுதை விட இப்போது அதிக மகிழ்கிறேன் என்று மகிழ்ச்சியுடன் கூறினார். அதாவது இதில என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்க மேல இருக்க லைனுக்கு அதாவது இங்க கீழ இருக்க குறள் வந்து எந்த குறள் பொருந்தும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பார்த்தீங்கன்னா, "ஈன்ற பொழுதின் பிறிதுவக்கும் தன் மகன் சான்றோன் எனக் கேட்ட தாய்." அதான் இதுக்கு சரியான குறள். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். அதாவது 2 இயல் முடிச்சுட்டோங்க. அடுத்து 3வது இயல ஸ்பீடா பார்த்துட்டே போயிரலாம். நம்ம சிலபஸ்ல என்ன இருக்கோ அத மட்டும் பார்த்துக்கலாம். ஓகே. சொல்லும் பொருளும் அப்படின்னா, இயன்றவரை அப்படின்னா முடிந்தவரை, ஒருமித்து அப்படின்னா ஒன்றுபட்டு, ஔடதம் அப்படின்னா மருந்து. ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னா, உடல் நோய்க்கு டேஸ் தேவை அப்படின்னா, ஔடதம். ஔடதம்னா என்னது? மருந்து. ஓகே. நண்பர்களுடன் டேஸ் விளையாடு அப்படின்னா, ஒருமித்து விளையாடு. கண்டறி அப்படின்னா, கண்டு பிளஸ் அறி. கண்டறி. ஓகே. ஓய்வற அப்படின்னா, ஓய்வு பிளஸ் அற அப்படின்னா, ஓய்வற அப்படின்னா, ஓய்வு பிளஸ் அற. ஓகே. ஏன் பிளஸ் என்று அப்படின்னா, ஏனென்று. ஏனென்று. அடுத்து ஔடதம் பிளஸ் ஔடதமாம் அப்படின்னா, ஔடதம் பிளஸ் ஆம் அப்படின்னா, ஔடதமாம். அடுத்தது எதிர்ச்சொற்களை பொறுத்துக அப்படின்னா, அணுகு அப்படின்னா என்னது? அணுகு, விலகு. ஐயம் அப்படின்னா தெளிவு, ஊக்கம் அப்படின்னா சோர்வு, உண்மை அப்படின்னா பொய்மை. இதெல்லாம் நம்ம சிலபஸ்ல குடுத்துருக்காங்க. டைரக்ட்டா படிச்சு பார்த்து வச்சுக்கங்க. குடுத்துருக்கிறதே கம்மியா தான் இருக்கு. இதெல்லாம் நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாவே போதும்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது மனிதன் எப்போதும் உண்மையே டேஷ் உரைக்கின்றான். அடுத்தது ஆழ்கடல் என்னும் சொல்லைப் பற்றி ஆழம் பிளஸ் கடல். ஆழ்கடல். அடுத்தது ஆழம் பிளஸ் கடல். ஓகே. விண்வெளி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது விண் பிளஸ் ஒளி. விண்வொளி அப்படின்னா விண்வெளி. விண் பிளஸ் வெளி விண்வெளி. விண்வெளி. நீலம் பிளஸ் வான் அப்படின்னா நீலவான். நீலம் பிளஸ் வான் நீலவான். இல்லாது பிளஸ் இயங்கும். இல்லாது இயங்கும். இல்லாது இயங்கும். ஓகே. அடுத்தது பார்க்கலாம். வாங்க. இது நம்ம சிலபஸ்ல குடுக்கல. ஓகே. அடுத்தது பார்ப்போம். ஓகே. நுட்பமாக சிந்தித்து அறிவது எது? நுண்ணறிவு. தானியங்கி எந்திரம் தானியங்கி. நின்றிருந்த அப்படின்னா நின்று பிளஸ் இருந்த. ஓகே. அவ்வுருவம் அப்படின்னா பிளஸ் உருவம். மருத்துவம் பிளஸ் துறை அப்படின்னா மருத்துவத்துறை. மருத்துவத்துறை. கரெக்ட்டா பார்த்து போடணுங்க. ஒவ்வொன்னும் இந்த பிரித்தெழுதுல தான் ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பிரித்தெழுது சேர்த்தெழுதுல ரொம்ப மிஸ்டேக் பண்ணுவோம். பார்த்து கவனமா செய்யணும். செயல் பிளஸ் இலக்க என்பது சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்னன்னா, செயல் பிளஸ் இலக்க. செயல் இலக்க. செயல் இலக்க. அது நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் என்னது? சேர்த்தல். அடுத்து எளிது என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் வந்து அரிது. எளிதுங்கிறது வரிது. இது எனக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கு. இது மட்டும் பார்த்துக்கோங்க. அது எளிது அதனுடைய எதிர்ச்சொல் வந்து வரிது அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அப்படின்னா பெரிது. சிறிது அப்படின்னா தான் பெரிது. எளிது அப்படின்னா வரிது. ஓகே. மனிதன் தன் வேலையை எளிதாக்க கண்டுபிடித்த கருவி தானியங்கி. தானியங்கிகளும் எந்திரங்களும் இடையே உள்ள முக்கிய வேறுபாடு என்னது? நுண்ணறிவு. உலக சதுரங்க வீரரை வெற்றி கொண்ட மீத்தன் கண்டறிந்த டீப் ப்ளூ. சோஃபியா ரோபோவுக்கு குடியுரிமை வழங்கிய நாடு சவுதி அரேபியா. இதெல்லாம் சும்மா பார்த்துக்கோங்க. இதுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. இருந்தாலும் கோடிட்ட இடங்கள் அப்படிங்கிறதுல ஏதோ கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம் அப்படின்னு தான் பார்க்குறோம். வேற ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, இதுல பார்த்தீங்கன்னா என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பார்த்தீங்கன்னா, பத்தியை பிடித்து வினாக்களை விடை எழுதுக. அடுத்து 1921ஆம் ஆண்டு மத்திய தரைக்கடலில் ஒரு கப்பல் இங்கிலாந்தை நோக்கி சென்று கொண்டு இருந்தது. தமிழர் ஒருவர் கப்பலின் மேல்தளத்தில் நின்று கடல் அலைகளை பார்த்துக் கொண்டிருந்தார். திடீரென அவரது உள்ளத்தில் கடலில் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது என்ற வினா எழுந்தது. அவ்வினா அவரை உறங்க விடவில்லை.
இங்கிலாந்து பயணம் முடிந்து இந்தியா திரும்பினார். பிறகு பாதரச ஆவி விளக்கு, பென்சின் மற்றும் நிறநிலைமானி கட்டி ஆகியவற்றின் உதவியுடன் தமது ஆய்வைத் தொடங்கினார். ஆய்வின் முடிவில் 1928 பிப்ரவரி 28ஆம் நாள் ராமன் விளைவு எனும் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்டார். இக்கண்டுபிடிப்பு இந்தியாவிற்கு அறிவியலுக்கான முதல் நோபல் பரிசை பெற்றுத் தந்தது. அவர் தமது கண்டுபிடிப்பை வெளியிட்ட பிப்ரவரி 28ஆம் நாளை நாம் ஆண்டுதோறும் தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம். அவர் யார் தெரியுமா? அவர்தான் சர் சி.வி. ராமன். ஓகே. ராமன் விளைவை கண்டறிந்தவர் யாருன்னா? சர் சி.வி. ராமன். ஓகே. அடுத்தது கடல் நீர் அதாவது ராமன் அ அவர்களுக்கு நோபல் பரிசு கிடைக்க தந்த கேள்வி எது என்பதுனா, கடல் நீர் ஏன் நீல நிறமாக காட்சியளிக்கிறது? ஓகே. தேசிய அறிவியல் நாளாக கொண்டாடப்படுவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, பிப்ரவரி 28 1928 பிப்ரவரி 28. ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடியது போலாம், 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 போலாம். ஓகே. மோஸ்ட் ஆஃப் அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா, கலைச்சொற்கள் அப்படின்னா, அ அ ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்னா செயற்கை நுண்ணறிவு, ஸ்டாட்டில் அப்படின்னா செயற்கைக்கோள், சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினி, இன்டெலிஜென்ட் அப்படின்னா நுண்ணறிவு. ஓகேங்க. இந்த இயல்ல பார்த்தீங்கன்னா, அடுத்தது திருக்குறள் மட்டும் ஒண்ணு இருக்கு. அத மட்டும் பார்த்துரலாம். அதுக்கான குறள் மட்டும் இதில 10 குறள் குடுத்துருக்காங்க. நம்ம சிலபஸ்ல இருக்கக்கூடியது. ஓகே பார்க்கலாம். அன்புடைமை அப்படிங்கிறது வந்து ஒரு 10 குறள்கள் குடுத்துருக்காங்க. அதாவது இந்த மாரி பின்னாடி குடுக்குறத ஸ்கிப் பண்ணாம அட்லீஸ்ட் ஒன் டைம் ரிவிஷன் பண்ணி அதாவது படிச்சு பார்த்துக்கோங்க ஒன் டைம். ஓகே. அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாழ் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையார் என்பும் உயிர் பிறக்கு. அன்போடு ஏந்து வாழக்கென்ப ஆருயிர்க்கு என்போடு இயைபு தொடர்பு. அடுத்து அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பு என்னும் நாடாச் சிறப்பு. அன்புற்று அமர்ந்து வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அறத்திற்கே அன்புசார் என்ப அறியார் மறத்திற்கும் அஃதே துணை. என்பு இதனை வெயில்போலக் காயுமே அன்பிலதனையும் அறம். அடுத்தது அன்பகத்து இல்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கண் வற்றல் மறம்தளிர் தற்று. புறத்துறப்பு எல்லாம் எவன்கொல் செய்யும் யாக்கை அகத்துறப்பு அன்பின்லார்க்கு. அடுத்தது அன்பின் வலியது உயர்நிலை அஃதில்லார்க்கு என்புதொல் போர்த்த உடம்பு. ஓகேங்க. அவ்வளோதான். அடுத்தது நம்ம சீக்கிரமா அதாவது ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 20 நிமிஷத்திலேயே முடிச்சுட்டோம்னு நெனைக்கிறேன். ஓகே. அடுத்தது செகண்ட் டைம் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.